ஸோ பல பேரும் இதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அப்கமிங் மண்டே நைட் ராவோட ப்ரிவ்யூ பார்த்தலாம், மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாவே பார்த்தரலாம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போ சொல்ற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ராவ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, ஸோ இந்த வாரம் ராவ் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூ நடத்த போகிறாங்க. மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராவ் நடத்த போகிறாங்க. ஆக்சுவலி டபிள்யூ லாஸ்ட் இயர் அந்த ஜூன் டைம் நினைக்கிறேன் ஒரு ஸ்மாக் டவுன் எபிசோட் பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் எம்எஸ்டிக்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட் வீக்லி ஷோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஈவெண்ட்டாச்சு டபிள்யூ நடத்திடுவாங்க. ஒரு ட்ரெடிஷனலாகவே டபிள்யூ வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் மண்டே நைட் ரா பார்த்தீங்கன்னா நடக்க இந்த ராவுக்கான கரண்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் 17,500 டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃபீச்சர் பண்ணி ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொத்த டிக்கெட்ஸும் சோல்ட் அவுட் ஆயிருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கரண்ட் சூப்பர் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ மெயின் பேனர்லேயே நம்மளுடைய சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா இருக்காரு. இப்போ வரைக்கும் கரண்டாக சிஎம் பங்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வேர்ல்ட் வைட் சாம்பியன் குந்தர் வர போறாரு, லிவ் மார்கன் வர போறாங்க, ரியா ரிப்ளே வர போறாங்க, ஜே ஊசோ வர போறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய கோஃபி கிங்ஸ்டன்ஸ் இப்போ வரைக்கும் கண்ட ஃபியூச்சர் ஸ்டார் லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம மேட்ச் கார்டு ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டா மேட்ச் கார்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 மேட்சஸ் கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நம்மளுடைய ரே மிஸ்டீரியோவும் டிராகன்லியும் இணைஞ்சு நம்மளுடைய நியூ டேவை வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போறாங்க. ஒரு டாக் டீம் டோராண்டோ மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா கம்பீட் பண்ண போறாங்க. அந்த மேட்சும் நடக்க போது. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஏஜி ஸ்டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லோகன் பாலா கால் அப் பண்ணிருக்காரு. அவங்களுக்கான செக்மெண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ப்ராபப்லி மெயின் ஈவெண்டா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ செத்ரோன்ஸ் வர்சஸ் சிஎம் பங்க்கான ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த மேட்ச்ல என்ன நடக்கும், ப்ராபப்லி ஒரு பெரிய ரிட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ எக்ஸ்போர்ட் பண்ற நிலையில இப்ப கண்ட ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்பார்க்கறாங்க. ஸோ மேபி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை இந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணலாம். இப்போ வரைக்கும் கரண்டா ஏன் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை பெரிய லெவல்ல பேசப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ வரைக்கும் கரண்டா வந்து பாத்தீங்கன்னா டபிள்யூ இதை வேற லெவல்ல கூட புக் பண்ணிருக்கலாம். ஒரு நோ ஹோல்ஸ் போர்ட் மேட்சாகவும் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டாகவும் கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம். பட் ஏன் ஸ்டீல் கேஜ்ல வச்சாங்கன்னா கண்டிப்பா இதுல ஒரு ரிட்டர்ன் இருக்கும். ஏன்னா நம்ம டோராண்டோவும் சரி நோ ஹோல்ஸ் போர்டோ ஸ்ட்ரீட் ஃபைட்டோ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நோ டிஸ்குவாலிஃபிகேஷன்ல முடிக்கிறதுக்கான பெரிய லெவல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் கிடைக்காது. இது ஸ்டீல் கேஜா இருந்துச்சுன்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ்ல கொண்டு வர வச்சு ஸோ இவங்க 2 பேரையும் காஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நான் ஒரு என்னோட ஒப்பீனியனா சொல்றேன். அண்ட் ஆல்சோ மேபி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் கேஜ் வச்சதுக்கான ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் ஸ்டாக் பண்றதுக்காக டபிள்யூ பண்ணிருக்கலாம்னு எனக்கு தோணுது. லெவலில் எக்ஸ்போர்ட் பண்றோம். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ரெசல்மேனியா நைட் 2 நைட் 1க்காக ஒரு மெயின் ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக் பண்ணாங்க. இன்னொரு மெயின் ஈவெண்ட் வேக்கண்டாவே இருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இந்த வருஷம் ரெசல்மேனியாவை மெயின் ஈவெண்ட் பண்ணுவாரான்ற மாதிரி பெரிய லெவலில் கொஸ்டின் மார்க் இருக்கிற நிலையில இவங்க 3 பேருக்குமான ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது ராயல் ரம்பிள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ் மட்டும் இல்லாம இன்சைடர்ஸே வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் கரண்டா அது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ மேபி ரோமன் ரெயின்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 70% ரோமன் ரெயின்ஸ் வருவாருன்னு நான் என்னோட ஒப்பீனியனை ஷேர் பண்றேன். ஸோ உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. இதெல்லாம் ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய ஜே ஊசோ வர்சஸ் கிராசன் அதற்கான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்க போது. இதெல்லாம் இப்போ வரைக்கும் கரண்டா வந்து பாத்தீங்கன்னா ராவுக்காக ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இது பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி விடுங்க. இன்ஸ்டன்டா அப்கமிங் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணினே இருக்கும். நீங்க மறக்காம நம்ம சேனல்ல ஸ்டே பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே